ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், ஏன்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருந்தேன். ஸோ அதனால் சரி இப்படியும் வீடியோ பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சரியான சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க ரஜினி சாரும் கமல் சார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதை பற்றியும் பேசணும். அடுத்து நிறைய விஷயங்கள் பற்றி பேச வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக லைக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆகும் அப்படின்றதுனால இதை நான் கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க KS238. ஸோ கமல் சாரோடைய முதல் பிம்பம் தான் வந்து வந்துச்சு அந்த நிழலில். அதுக்கடுத்து RH அப்படின்னு சொல்லி RK அப்படின்னு வந்துச்சு. ஸோ KH into RK கமல்ஹாசன் இன்டூ ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதில் நீங்கள் இன்னும் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஸ் கார் வந்து பழைய மாடலில் நிற்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ள 2 பேர் இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு ஷேடாக தான் இருக்குது. ஆனால் MDAன்னு போட்டிருக்காங்க, மியூசிக் டைரக்டர் அனிருத் அப்படின்னு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரில. 777 3 7 எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா நெல்சன் அவர்களுடைய பர்த்டே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா அது ரொம்ப குழப்பமாக இருக்குடா, இவ்வளோ டீகோடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு அப்டேட் வருது போல் 20ஆம் தேதி. அடுத்து 21ஆம் தேதி தான் அந்த ப்ரொமோ வந்து வரப்போகுது அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொமோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸ்பாயில் ஸ்பாட்டாக வந்துருச்சு. ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த வலைப்பேச்சு அப்படின்னு சொல்லி டுமாக்கு ஒரு டீம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் முதல் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாயிலரை போட்டு விட்டாங்க. நமக்கு எப்பயோ தெரிஞ்சு போச்சு, ஓ இப்படி தான் இருக்க போகுது. ஆமாம், 2 பேரும் காரில் ஏற போகிறாங்க. அப்போ காரில் வந்து கீழே பிடியான்னு சொல்லி ரஜினிகாந்த் வந்து சார் தூக்கி போடுவார், கமல் சார் அதை கேட்ச் பண்ணிட்டு வண்டி எடுப்பார் அப்படின்ற மாதிரி தானே. இதுதான் நம்ம பார்த்துட்டோமே. இன்னொன்று மெக்கானிக் செட்டு, இன்னொன்று அதை பற்றி ஹோட்டல் செட்டப்பு. அவ்வளோதானே, 2 ப்ரோமோ எனக்கு வந்துருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சப்பையாக ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி பண்ண போகிறாங்க, எந்த கெட்டப்பில் இருக்க போகிறாங்க முதற்கொண்டு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வடை பேச்சு பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இப்போ நானும் சொல்லிட்டேன்னா அதை பார்த்துட்டு, அதனால் ஒன்றும் சுவாரஸ்யம் இருக்க போகிறதில்ல. அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து பேசிட்டாங்க, பெரிய பெரிய ஆர்டிக்கல்லையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து அதை உணர்ந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அப்டேட் வந்து நாளைக்கு ஒரு அப்டேட் வரப்போகுதுங்க, சரிங்களா? 12/7க்கு, அதாவது இன்றைக்கி 7/12க்கு விட்டாங்க. கமல் சாரோடைய பர்த்டே 7, ரஜினி சாரோடைய பர்த்டே 12, நாளைக்கு 12/7 12/7 மாற்றி விட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்போ 21ஆம் தேதி எப்போ விட போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ இதுலேயே நல்லா நியூமராலஜி வச்சு பயங்கரமாக பார்த்து கணிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது வேறு லெவலில் ஒரு ஹைப் வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தெம். ஏன்னா முடிக்கும் போது ஒரு நல்ல ப்ராஜெக்டில் வந்து 2 பேருக்கும் இப்போ சக்ஸஸ் வந்து ரொம்ப பெரிய தேவை. ஸோ அதனால் சக்ஸஸோடு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எய்மும். ஸோ அதுக்கடுத்து கமல் சார் படம் பண்ணாலும் பண்ணலாம், ரஜினி சார் அடுத்து படம் பண்ணாலும் பண்ணலாம். பட் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் மூவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இதே மாதிரி தான் விஜய் அஜித்தும் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் கமல் சார் ரஜினி சார் இதை வந்து நடைபெறுத்தி கண்டிப்பாக காட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் முதல் 1000 கோடி படமாக இது இருக்குமா அப்படின்றத ஒரு டிஸ்கஷனும் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்க, இப்போது இந்த விஷயத்தை டீகோட் பண்ணிட்டோம், நம்ம இவ்வளோ நேரம் பேசியாச்சு. ஆனால் இந்த ரஜினி கமல் சார் அப்டேட் படம் வந்த பிறகு இப்போ டிஎம்கேக்கு ரொம்ப ஒரு குஷி. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் டிஎம்டிகே அலையன்ஸ் வந்துச்சு, விஜயகாந்த் கட்சி வந்து அலையன்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தும் ரஜினி சார் கமல் சாரோடைய ரசிகர்களும் வந்து ரெட் ஜெயின்ட்லேருந்து வருது. ஸோ முழுக்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக டிஎம்கே வந்து உருவெடுக்கும் அரசியலில். இவங்க 2 பேரோடைய இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும், இல்லை இது நடக்குமா அப்படிங்கிறத பற்றி நான் அதுக்குள்ளே விவாதத்துக்குள்ளே நான் வரல. பட் இருந்தாலும் இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு டிஎம்கேக்கு. இந்த அரசியலில் கரெக்டாக இந்த டைமில் ஒரு ப்ரொமோ வந்துட்டு நாங்கள் நடக்கிறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே கமல் சார் ரசிகர்களும் ரஜினி சார் ரசிகர்களும் சேர்ந்து டிஎம்கேக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து 26 வருடம் ஹேராம் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதில் கமல் சார்கிட்ட வந்து எல்லாருமே அந்த படம் கொஞ்சம் சரியாக போகாதனால வந்து கேட்டாங்களா, என்ன சார் பெரிய வீடு கார்னு வாங்கியிருக்கலாம், இந்த படத்தை போய் எடுத்தீங்க சார், என்ன சார் ரொம்ப பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களா. அவர் சொன்னாராம், அப்போது நான் இந்த படம் எப்போயோ எடுக்க வேண்டியது இருந்துச்சு, ஏன்னா காசு எனக்கு எப்போ சம்பாதிக்கிறேனோ அப்போ இந்த படத்தை நான் வந்து கண்டிப்பாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான டைம் வந்து எனக்கு அமையலை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா செட்டில் ஆகிட்டேன், காசுலாம் வந்துருச்சு, அதனால் நான் எடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு இது நான் பெருசாக நினைக்கல இது போகிறத பற்றி. எனக்கு காரு பங்களாவோட இந்த படம் எடுக்கணும்னு சொல்லி தான் பயங்கரமான ஆசை அப்படின்ற மாதிரி கலையுடைய மூத்த மகன்
அப்படின்னு சொல்லுவார்ல நம்ம ரஜினி சாராக இருக்கட்டும், எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா? அது வந்து நடந்திருக்கு பாருங்க. என்னதான் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நான் இந்த படத்தை எடுத்தே காண்டுவேன் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்த கமல் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி கல்ட் வந்து இனிமேல் யாரும் எடுக்க முடியாது. இப்போ கூட மேடையில் சொன்னார் கமல் சார், இப்போ கூட சேலஞ்ச் பண்ணுறேன், அந்த மாதிரி படத்தை யாரும் எடுக்க முடியுமா, எடுத்து காட்டுங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக எடுக்க முடியாது ஆண்டவரே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் சைலண்டாக அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, KS238 அது எல்லாத்துக்கும் வந்து வருத்தம். ஏன்னா ஒரு வாரம் ஆகும், அடுத்த வாரம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். டபால்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி. பட் நமக்குலாம் வந்து அவ்வளோ சீக்கிரமா டக்குன்னு வருதே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் இருந்தால் அது ஒரு ஹைப் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. பட் இருந்தாலும் எப்போ வந்தாலும் சரி, கமல் சார் படம் இருந்தாலும் திருவிழா, கூட ரஜினி சார் இருக்கார் அப்படிங்கிறப்ப மெகா திருவிழா தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து 44 வருடங்கள் 3ஆம் பிறை ஆயிடுச்சுங்க வந்து. அதில் அந்த ட்ரெயின் சீனோடைய கிளைமேக்ஸ், ஐயோ அந்த எலக்ட்ரிக் கம்பத்தில் அடித்து விழுறதெல்லாம் வந்து கமல் சாரோடைய நடிப்பு. அதில் பாலுமகேந்திரா சார் வந்து கட்டு சொல்லாமல் பின்னாடியே போய் அவருக்கு அந்த ஊக்கம் கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஷூட்டிங்கை வந்து பார்க்குறப்ப கமல் சார் வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணாராம். வந்து போய் எடுக்கும் பொழுது அந்த கிளைமேக்ஸ் சீனில் லைட்டாக மழை பெஞ்சிருச்சு போல். ஒன்று எடுத்துட்டாங்களாம், சரி நல்லா ரியலாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சத்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை திருப்பி எடுக்கும் பொழுது ஹிந்தியில் வந்து ஃபயர் இன்ஜின்லாம் எடுத்துகிட்டு போய் ரெயின் எஃபெக்ட்டுக்கு ரெடியாக வச்சுருக்காங்களாம். ஆனாலும் கமல் சார் பார்க்குறாராம், வெயில் அடிக்குதான். ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அதில் வந்து மழை பெஞ்சாதான் அந்த சீன் நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தார் போல். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சு அப்படின்னாராம். அப்போ பார்த்துக்கோங்க கமல் சாருக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து உதவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதேவி அவர்கள் கமல் சாரோடைய லாஸ்ட் சீன் இருக்கும்ல கிளைமேக்ஸில், அது நடிக்கும் பொழுது அவங்களுடைய 4 இயர் ஓல்டு கசின் அந்த டைமில் படம் பார்த்துட்டு இவங்க பக்கத்தில் வந்து பேசவே இல்லையா. ஏன்னா அந்த கமல் சாரை இவங்க வந்து விட்டு போவாங்கல்ல, இதை பார்த்து இன்னும் இந்த பொண்ணு இவகிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு பயந்துருச்சான் அந்த பொண்ணு. அந்த கசின், அந்த பொண்ணா பையனான்னு தெரில, அது ஸ்ரீதேவியை பார்த்து பயந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து சொன்னாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. சரியா? அடுத்து தமிழ்நாடு திரைப்பட தேர்தலுங்க. வாக்குப்பதிவு அது ஒரு பக்கம் இருந்தாலும் வாக்கு சேகரிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் வந்து சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி சார் வீட்டுக்கு, கமல் சார் வீட்டுக்கு. ராமநாராயணன் தெரியும்ல, அவர் வந்து இன்றைக்கி கமல் சாரை பார்த்துட்டு மீட் பண்ணியிருக்காரு, ரஜினி சார்கிட்டையும் பார்த்துட்டு மீட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போட்டிருந்தாங்க அவங்களுடைய இணையதளத்தில். ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? தமிழ்நாடு தயாரிப்பாளர் திரைப்பட சங்க தேர்தல். ஓகே. அடுத்து சத்யராஜ் அவர்கள் ரொம்ப சூப்பராக ஒன்று விஷயம் சொல்லியிருப்பார். எல்லாருமே பணம் புகழ் வந்து எதனாலும் எடுத்துடலாம், யாருனாலும் ஜெயிச்சிடலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னுடைய ஃபீல்ட்லேயே நிறைய முயற்சி, நிறைய உழைப்பு போட்டு அதில் நம்மளால் வந்து முந்த முடியல பார்த்தீங்களா கமல் சாரை, அதில் நான் வந்து கொஞ்சம் பொறாமப்படுறேன் ரைட் அப்படின்ற மாதிரி. கமல் சாருடைய அந்த நடிப்பில், அவருடைய உச்சத்தில், அவருடைய முயற்சியில், அவருடைய உழைப்பில் அதை பார்த்து பொறாமை அப்படின்ற மாதிரி சத்யராஜ் வந்து ரொம்ப ஜென்யூனாக வந்து பேசியிருந்தாரு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து அம்மா வேணாம் ஏடிஎம்கேல அக்கா வரப்போகிறாங்களாம். அக்கா வந்திருக்கின்றா அவங்கள அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை அவங்க இல்லை, இது வந்து இன்னொரு அக்கா, ரீல்ஸ் அக்கா, பலூன் அக்கா, அந்த ஒரு வரிசையில் என்ன அக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியல் அக்காவா யார் அப்படின்றீங்களா? ஆமாங்க, நம்ம தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள். அவங்கள நீங்கள் கூப்பிடும் பொழுது இனிமேல் அம்மான்னு கூப்பிடாதீங்க, என்னை வந்து அக்கான்னு கூப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னம்மா நீ இன்னும் திருந்தலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உன்னை அக்கானார கூப்பிடணுமா, ஆயா நானா கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.